உச்சநீதிமன்றம் கொடுத்த இந்த சிபிஐ விசாரணை, அதனை தொடர்ந்து அதை கண்காணிக்கிறதுக்கு ஒரு ஓய்வு பெற்ற நீதிபதியினுடைய தலைமையில் ஒரு குழு அமைச்சு இந்த இந்த சிபிஐ விசாரணையை போட்டிருக்கிறாங்க. இதனால இந்த விசாரணை மூலமா ஒரு விஜய்க்கு ஒரு நியாயம் கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இது வந்து அவங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னு மட்டும் எடுத்துக்கலாமா? ஆரம்பத்தில் விஜய்க்கு அட்வான்டேஜுங்கிறத விட திமுகவுக்கு ஏற்பட்ட மிகப்பெரிய பின்னடைவுங்கிறது தான் உண்மை. அதில் சிபிஐ உண்மையை தான் சொல்லும். அந்த ஜட்ஜ்மெண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஊரில் இருக்க பெரிய வழக்கு என்ன தெரியுங்களா? தமிழ்நாடு போலீஸ்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் சப்போர்ட் ஆகிடும், சிபிஐனா சென்ட்ரல் கவர்மெண்ட் சப்போர்ட் ஆகிடும். இது எல்லாத்தையுமே நீதிபதி உள்வாங்கியிருக்காரு. சுப்ரீம் கோர்ட் நீதிபதி உள்வாங்கி என்ன பண்ணிட்டாரு, அவருடைய ஜட்ஜ்மெண்ட்ல ஒரு வேர்டு பார்த்தீங்கன்னா, ஏன் சிபிஐக்கு கொடுக்குறோங்கிறது ஒரு லைன்ல சொல்றாரு அவர். there is a political overtone in தமிழ்நாடுங்கிறார் அவர். பொலிட்டிக்கல் ஓவர்டோன்ற வேர்டை யூஸ் பண்றாரு. இவங்களே ஆட்சி நடத்துறாங்க, இவங்க போலீஸ் ஆஃபீஸர்ஸ் எதுவுமே தப்பு கிடையாதுங்கிறாங்க. அமுதா ஐஏஎஸ் வந்து சொல்றாங்க, அந்த மின்சார வாரியத்துல இருந்து இன்ஜினியர் வந்து நான் கரண்டே கட் பண்ணலங்கிறாங்க. எதுவுமே தவறு இல்லைன்னு சொன்னதுக்கு அப்புறம் நீதி விசாரணை எதுக்குன்னு குழப்பம் வருது. சரி, அப்போ சிபிஐ அங்கே போயிட்டீங்கன்னா அமித்ஷா கண்ட்ரோல் வந்துடும்ன்றாங்க. நீதிபதி அதையும் உள்நோக்குறாரு. வெரி குட், நீயும் கட்டு, சிபிஐ போடுறேன். சிபிஐ கண்காணிக்க ரிப்போர்ட்டிங் அத்தாரிட்டி யார் தெரியுங்களா? அஜய் ரஸ்தோகி. அதுக்கு ஒரு ஜட்ஜுக்கு என்ன தெரியும், போலீஸ் ப்ரொசீஜர் தெரியாது. 2 ஐஜிஸ், அதுவும் தமிழ்நாடு கேடர் தமிழ்நாடு என்ன மாதிரி ஜட்ஜ்மெண்ட்டுங்க? சுப்ரீம் கோர்ட்ல இன்னும் நம்பிக்கை நமக்கு இருக்குன்றது இது ஒரு ஜட்ஜ்மெண்ட் எடுத்துக்காட்டு. அதனால் விஜய் நல்லது கண்டிப்பா நடக்கும்னு அவர் நம்புறாரு. எனக்கும் அந்த நம்பிக்கை உண்டு. அதுல யாரு தவறுங்கிறது கண்டிப்பா விசாரணை வெளியில வரும்.